மற்ற பார்வையை விட 7ஆம் பார்வை அப்படிங்கிறது சரிசப்தம பார்வையா இருக்கிறதுனால நல்ல நல்ல விஷயங்களை நாள் முழுவதும் செய்யக்கூடிய, வருடம் முழுவதும் உங்களுடைய வைராக்கியங்களை வெல்லக்கூடிய, வருடம் முழுவதும் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய கலகலப்பான சூழல்களை 7ஆம் இடத்து பார்வை நிச்சயமாகவே கொடுக்கும். இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு. பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம் பிதா ஸ்தானமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பிதா வழி உறவுகள்ல ஏதாவது சங்கடம் இருக்கும் இல்லையா, அல்லது சண்டை சச்சரவு இருக்கும் இல்லையா, அல்லது நீண்ட நாள் வழக்குகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீண்ட நாளாக இழுபறியாக இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் நல்ல முடிவுகளை சந்திக்கக்கூடிய, சாதகமான முடிவுகளை சந்திக்கக்கூடிய, அந்த வழக்குகள் உங்களுக்கு மிகப்பெரிய தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய உறவுகள் வகையில் பிதா வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கான பெருமைகள் மிகுதியாகக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது. ஆக மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஜென்ம ராசிக்கு வர்றதுனால ஒரு சில சங்கடங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் குரு பார்வை அப்படிங்கிறது 3 விதமான பார்வை. 5, 7, 9ஆம் பார்வையாக 3 இடத்த 3 ஸ்தானங்களை பார்வை செய்யறதுனால நல்ல நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய ராசிக்கு பகை கிரகமாகவே இருந்தால் கூட தொகை அப்படிங்கிற வருமானத்துல உங்களை தரம் தாழ்த்தாமல் காப்பாற்றக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.